ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னா அது சதுரங்க வேட்டை படத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்டர்நெட் உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஏமாத்தலாம்னா அது பேர் தான் ஹேக்கிங் டெக்னிக் சொல்லுவாங்க. இது தடுக்கிற ஃபீல்டு பேர் தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி த்ரெட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஏன்னு ஒரு யூசர் இருக்கார், அவருக்கு x.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு சர்வர் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை வைரஸ் மூலமா ஹேக் பண்ணி டேட்டாக்களை திருடுறது மால்வேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. x.com மெயில் அனுப்புற மாதிரியே ஃபேக்கா மெயில் அனுப்பிச்சு அது மூலமா யூசர்ஸை ஏமாத்துறத ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஒரு ரெக்வெஸ்ட் ஒருத்தன் x.comல வாங்க வரான்னு வச்சுங்க, நடுவுல ஹேக்கர் நுழைஞ்சு அந்த டேட்டாவை மாத்தி விட்டாங்கன்னா அதான் மேன் இன் தி மிடில் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த சர்வரையே பிளாக் பண்ணி ஹேங் பண்ணி அது மூலமா அந்த சர்வர் வேலை செய்யாம வைக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டென்லவ் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஒரு ஹேக்கர் யூசர் மாதிரி நிறைய பாஸ்வேர்டை கொடுத்து யூசரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டோட வீக்னஸை பயன்படுத்தி அந்த டேட்டா பேஸ்லாம் ஹேக் பண்ணி எடுக்கிறத SQL இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு அட்டாக்கை தடுக்கிற ஃபீல்டு தான் சைபர் செக்யூரிட்டி.